வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். இதுதான் தினம் தினம் எங்கள் வீட்டில் நடக்கிற காலை ரொட்டீனுங்க. எங்கள் மாட்டு தொழுவத்தில் இருந்து சாணத்தை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி தண்ணி விட்டு கோமியமும் கூட கலந்து நல்லா கரைச்சி இந்த கோபர் கேஸ் செட்டப்புக்குள்ளே ஊற்றுவோங்க. இதனால் என்ன ஆகும்னா நல்ல வீட்டுக்கு தேவையான குக்கிங் கேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேலே தப்பு இருந்தாலும் மற்றவங்க மேலே ஈஸியாக வாய்க்கு வந்த மாதிரி குறைய சொல்லிடுறோம். அதுதாங்க நாங்களும் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு மாதம் முன்னாடி எங்கள் கோபர் கேஸ் செட்டப்லேருந்து கேஸ் வந்துட்டு அந்த டியூப்பில் ஏறவே இல்லை. என்னடான்னு யோசிச்சுட்டு எங்கே தான் லீக் ஆகுதுன்னு பார்த்தா கடைசியாக அந்த டைஜஸ்டர் டேங்க்லேயே தான் லீக் ஆகிருக்கு. அதை மேலே நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் தப்பு நம்ம மேலே தான். அது நம்மளுக்கு நல்லது தாங்க பண்ணியிருக்கு. வெயில் வேறு அதிகமாக இருக்கவே அதிக அளவில் கேஸை உற்பத்தி பண்ணியிருக்கு. அந்த கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த ஸ்டோரேஜ் பேக் இருக்கும். அதாவது நாங்கள் லாரியோட டியூப்பு தான் போட்டிருக்கோம். டயரில் இருக்க டியூப்பு தான். அது வெயில் காலத்தில் அதிகமாக கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும்போது சாதாரணமாக கொடுக்குற அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பத்தலை. அதனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த டேங்க்கு மேலே அந்த லிட்டாண்ட லீக் இருந்திருக்கு. அதை தெரியாமல் நாங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் இந்த லிட்டாண்ட தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எம்சீல் போட்டு சீலையும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் சிமெண்ட்டு 301 கெமிக்கல்லாம் போட்டு பூசியிருப்போம். இப்போ தான் இந்த எம்சீல் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள், இந்த 301 கெமிக்கல் சிமெண்ட்டெல்லாம் வேறு போட்டு பூசி வச்சுருந்தோம். கொஞ்சம் கூட யோசிக்கலை. அந்த கேஸுக்கு வேண்டிய ஸ்டோரேஜுக்கு வேண்டிய இடத்த கொடுத்துருந்தா அது இந்த மாதிரி டேங்க்குக்கு மேலே லீக்கே ஆகியிருக்காது. நாங்கள் அதை கொடுக்காம டேங்க்கு மேலே பாட்டிலும் பூசி வச்சா அது ப்ரெஷர் தாங்காமல் நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டு அது பாட்டில் டேங்க் வழியாக லீக் ஆகிட்டு தான் இருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அதனால் 7 டயர் கொண்டு வச்சுருக்கோம். எவ்வளோ கேஸ் ஏறி இருக்கு பாருங்கள். இது சம்மர் வேறு, வெயில் கொளுத்துதுன்றதால எங்கள் வீட்டு குக்கிங்க்கு முக்கால்வாசி குக்கிங்கு இந்த பயோகேஸ் செட்டப் வச்சே நாங்கள் பண்ணுறோங்க. முடிஞ்சால் கால்நடை வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சிஸ்டமை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் எரியுது பாருங்கள். நன்றிங்க. வணக்கம்.